நெல்லையில் பெய்த கனமழையால் கம்பாநதி காமாட்சியம்மன் கோவிலில் புகுந்த மழைநீரை வெளியேற்றும் பணி நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களோடு நிகரார் செய்தியாளர் திரவிய சம்பத், பணிகள் எப்படி நடைபெற்று வருகிறது? அங்கு மழை நிலவரம் என்னவாக இருக்கிறது? விவரங்கள். நெல்லை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாகவே வடகிழக்கு பருவமழை பெய்து வருகிறது. அதிக அளவில் பெய்து வரக்கூடிய இந்த வடகிழக்கு பருவமழையால் பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக அம்பாசமுத்திரம், காக்காச்சி, நாலுமுக்கு உள்ளிட்ட மலைப்பகுதிகளிலிருந்து ஏராளமான அளவிலே பதிவாகியிருக்கிறது. இந்த நிலையில் 232 மில்லிமீட்டர் அளவிலே தற்பொழுது நேற்றிலிருந்து இன்று அதிகாலை வரை அந்த காக்காச்சி மலைப்பகுதியிலே மழைப்பொழிவானது பதிவாகியிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து ஊத்து மலைப்பகுதியிலே அதிக அளவில் நெல்லை மாவட்டத்திலே ஊத்து மலைப்பகுதியில் அதிகமான மழையால் பதிவாகியிருக்கிறது. இந்த நிலையில் தாமிரபரணி நதிக்கரையிலே ஓரங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தாமிரபரணி நதியிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலையால் நகர் முழுவதுமே பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்க முடிகிறது. நாம் நிற்கக்கூடிய இந்த பகுதியிலே டவுன் பகுதி, நெல்லை டவுன் காமாட்சி அந்த கோவில், அதாவது காமாட்சி கோயிலில் ஏராளமான மழை நீர் கோயில்களுக்கு உள்ளே வளாகத்திற்குள்ளே புகுந்து இந்த மழை நீரானது இருக்கக்கூடியது ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இந்த நிலையில் இந்த மழை நீரை வெளியேற்றும் பணியிலே கோயில் நிர்வாகத்தினர் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த காமாட்சியம்மன் கோவிலுக்கு ஒரு சிறப்பான ஒரு பெயர் இருக்குது. அதாவது நெல்லையப்பர் கோயிலில் இருக்கக்கூடிய காந்திமதி அம்பாள் இந்த கம்பாநதி காமாட்சியம்மன் கோயிலே தவம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இங்கிருந்து தான் அந்த ஐப்பசி மாத திருக்கல்யாண நிகழ்வானது அந்த நெல்லையப்பர் சுவாமி இங்கே காட்சி கொடுத்து அந்த அம்பாளை அழைத்து செல்லக்கூடிய ஒரு சிறப்பான நிகழ்வானது நடத்தப்படுகிறது. இந்த நிலையில் வருடா வருடம் இந்த மழை பெய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த கம்பாநதி காமாட்சியம்மன் கோயிலிலே மழைப்பொழிவானது அதிகமான ஒரு சூழ்நிலால் இங்கே மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய நிலை இருக்கிறது. தற்பொழுது நாம் நிற்கக்கூடிய இந்த பகுதியிலே முட்டு அளவிற்கு தண்ணீர் நின்றது. இந்த ஒரு அரை மணி நேரத்திற்கு மேலாக மோட்டாரை பயன்படுத்தி இந்த தண்ணீரை கோயில் நிர்வாகத்தினை வெளியேற்றி வருகிறார்கள். இந்த நிலையிலும் இந்த மழையானது தேங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலையிலும் பக்தர்கள் இந்த கோயிலுக்கு இந்த மழை நீரில் நின்றபடியே வழிபாட்டு செல்கிறார். அப்படி வந்திருந்த ஒரு பக்தர் ஒருவர் நம்மோடு இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம். வணக்கம். இந்த மழை பெய்திருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த காமாட்சி அம்மன் கோயிலில் இவ்வளவு தண்ணி இருக்குது. நீங்கள் இது இந்த நேரத்தில் நீங்கள் சாமி தரிசனம் செய்ய வந்திருக்கீங்க, இதை எப்படி பார்க்கீங்க? என் பேர் நித்யா. நான் பேட்டையிலேருந்து வரேன். வாரம் நான் கோயிலுக்கு சாமி கும்பிட வந்துடுவேன். இன்றைக்கி கார்த்திகை சோமவாரனால கோயிலுக்கு சாமி கும்பிடலான்னு வரும்போது மழை விடாமல் 3 நாள் மழை பெஞ்சிட்டே தான் இருக்குது. ஆனால் பெஞ்சும் இந்த ஒரு மழை பெஞ்சால் கூட எங்கள் அம்பாள் காமாட்சி அம்மன் கோயிலில் தண்ணி கட்டிடும். ஆனாலும் 3 நாள் பெய்யறனால நல்லாவே தண்ணி கட்டியிருக்கு. பக்தர்களுக்கு வந்துட்டு போகிறதுக்கு கொஞ்சம் இடையூறாக தான் இருக்குது. கொஞ்சம் சீக்கிரமாக தண்ணியை வெளியே ஏற்றினா பக்தர்களாக அம்பாளை தரிசனம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறது என்னுடைய கோரிக்கை. இந்த மழை நீரை வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லி இவங்க கோரிக்கை வச்சுருக்காங்க. அதனைத் தொடர்ந்து இந்த கோயிலில் அர்ச்சகராக வேலை பார்க்கக்கூடிய அவர்கிட்ட கேட்கலாம். ஐயா வணக்கம். இந்த கோயிலில் நீங்கள் பல ஆண்டுகளாக அர்ச்சகராக வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த நிலையில் இப்போ இந்த மாதிரி நேரத்தில் எந்த மாதிரி நேரத்துலலாம் மழை தண்ணீர் இங்கே அதிகமாக தேங்கக்கூடிய எதனால அப்படிங்கிற அம்பாள் பேர் கம்பாநதி காமாட்சி அம்பாள், சுவாமி பேர் மூலமகாலிங்கம். இந்த இடத்துல என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் ஒரு கம்பாநதிக்கு ஒரு ஆறு ஓடி இருக்குது. அந்த ஆத்தங்கரையில் அம்பாள் தவம் பண்ணுறா. அம்பாள் காந்திமதி அம்பாள் ரொம்ப இந்த லோகத்தை பிறப்பெடுத்து சுவாமியை கல்யாணம் தவம் பண்ணுறா. ஆத்தங்கரை பக்கம் தவம் பண்ணால் சுவாமி காட்சி கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கிறார். அதுதான் அந்த கோயிலோட மெயின் வரலாறு. நெல்லையப்பர் கோயில் காந்திமதி அம்பாள் திருக்காந்துக்கு முதல் நாள் காட்சி இங்கே வச்சு தான் கொடுப்பாங்க. இங்கே காட்சி கொடுத்து அழைச்சிட்டு போய் தான் கல்யாணம் பண்ணிக்கிறதா வரலாறு உண்டு. அந்த காலத்தில் இந்த இடத்துல ஆறு ஓடி இருக்குது. இந்த ஆத்தங்கரை மேலே தான் கோயில் அமைஞ்சிருக்கிறதா ஒரு வரலாறு இருக்குது. அதோட சாற்றாக இங்கே தீர்த்தமும் இருக்குது, ஒரு குளமும் இருக்குது. அதனால தான் அந்த கோயில் மழை பெஞ்சாலுமே தண்ணி கட்டுறது காரணம் அதுதான். எந்த கோயில் இல்லாத சிறப்பு என்னென்னா, உள்ளேயே உங்களுக்கு 2 குளம் இருக்குது. உள்ள ஒரு தீர்த்த கட்டம் இருக்குது, ஒரு குளம் இருக்குது. மழை பெஞ்சால் தண்ணி கோயில் ஃபுல்லாக நீர் ஊற்றி அடித்து கோயில் ஃபுல்லாக தண்ணி வரத்தான் செய்யும். இது ஒன்றும் மழை பெய்யும் போது மோட்ரு ஏதாவது வச்சு தண்ணியை வெளியேற்றணுமே தவிர இது வேறு எதுவும் வழி இல்லை. இது கிட்டத்தட்ட ஒரு 600-700 வருஷங்கள பழமையான கோயில். பல்லமணல் பேரில் கட்டின கோயில். அதனால் இது தண்ணி வர்றது இந்த மாதிரி கிட்டான்னு சொல்லணும், மண்ணி வரத்தான் செய்யும். அது வேறு வழி இல்லை. அதுதான் இந்த கோயிலில் அதிக அளவில் 2 குளங்கள் உள்ளேயே இருக்குது. அதனால் மழை நேரங்களில் தண்ணீர் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இயல்பு தான் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய அந்த அர்ச்சகர்கள்லாம் தெரிவிக்கிறார்கள். இருந்த நிலையிலும் லேசான மழையளவு நெல்லை மாவட்டம் முழுவதே பெய்து வருகிறது. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி திரவிய சம்பத். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.